பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேத்திக்கு நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி பிள்ளைகளை பற்றியது. நம்ம அதே எபேசியர் 6வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல அந்த எப்படி ஒரு பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட இருக்கணுங்கிறத தெளிவுபடுத்தி பவுலடியார் சொல்றாரு. அதுல முக்கியமா நம்ம 3வது வசனம், அதாவது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாவது கமெண்ட்மெண்ட் இது. அப்போ நம்ம வாக்குத்தத்தங்கள் அநேகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி இந்த முதலாவது கற்பனையான தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்கிறது நம்ம பிரதானமா எடுத்து செய்ய வேண்டியது. நம்ம பெற்றோர்களை மனதார நம்ம கனம் பண்ணணும். எல்லா விஷயத்துலையும் அவங்கள ஹானர் பண்ணி அவங்களுக்கான விஷயங்களை சரியா செய்யணும். அது நம்ம எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாத ஒரு விஷயம். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டேல மாத்திரம் நம்ம பெற்றோர்களை கொண்டாடுறதுங்கிறது அது ஒரு மாயையா இருக்கும். அந்த மாயை எப்படின்னா, மத்தேயுலையும் மார்க்லையும் இயேசு சொல்லியிருப்பாரு, இந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்ற கற்பனையை பரிசேயரும் வேதபாரகரும் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, அவங்க வயதான காலத்துல அவங்களுக்கு தேவையான அவங்களோட தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காணிக்கையில் பேரு குர்பான்னு வச்சிருக்காங்க. அதை அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களோட கடமை முடிஞ்சது அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்படி இந்த ஒரு வசனத்தை நம்ம ஒரு கடமையா பார்க்காம, இந்த மாதிரியான தினங்கள்ல மாத்திரம் பார்க்காம அவங்கள எந்த நேரமும் எந்த நாளும் சரியான கனத்தோடு நடத்தணும். அப்படி பரிசேயர்கள் மாதிரி நம்ம கடமை முடிஞ்சதுன்னு ஒன்று செய்து முடிக்கிறது இல்லை. அவங்களை என்னைக்குமே மனதார முழு அன்போட பார்த்து கொள்வது நம்முடைய ஒரு தலையாய கடமையா இருக்கு. அதனால்தான் அது முதலாம் கற்பனையா கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல அப்படி நம்ம பெற்றோர்கள் நம்ம பார்த்துக்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? 2வது வசனத்தில் சொல்லியிருக்கு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே தான் யாத்ராகமம் 20:12 கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தேசத்துல நிலைத்து நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ பேரண்ட்ஸை நல்லபடியா அந்த ஹானர் பண்ணி அவங்கள ஒரு விஷயத்துலயும் மரியாதையாகவும் அன்பாகவும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயத்துலையும் கடமை சரியா செய்யறதுலையும் நம்ம முழு மனதோடு இருக்கும்போது நம்மளுடைய ஆயுள் நீடித்திருக்கும். இந்த பூமியில் நம்மளுக்கு உண்டான நன்மைகளை நம்ம சுதந்திரிக்கும்படியாகவும் இருப்போம். அதே போல நமக்கு நீதிமொழிகளில் அநேக இடங்களில் நம்ம பெற்றோர்கள் அவங்க நம்ம நமக்கு சொல்கிற நம்ம போதகத்தையும் அவங்க சொல்கிற புத்திமதியும் நம்ம எல்லாவற்றையும் நம்ம இருதயத்தில் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அது நம்மளுக்கு நம்ம போகிற வழிகளில் அதுதான் நம்மளுக்கு சரியான பாதையை காண்பிக்கும். அதே போல் நம்ம எல்லா நேரங்களையும் நமக்கு அது சரியான ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா நமக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அவங்க பல எக்ஸ்பீரியன்ஸை கடந்து வந்திருக்காங்க. அதனால அவங்க சொல்கிற விஷயத்த நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா வைத்துக்கணும். அவங்க சொல்ற புத்திமதியை கேட்டுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அவங்க அவங்க பெற்ற தகப்பனுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவங்க எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன மாதிரி கற்பிச்சு கொடுக்குறாங்களோ அதை நம்ம சரியா செய்யணுங்கிறதையும் நீதிமொழிகள்ல நிறைய வசனங்கள் கொடுத்துருக்கு. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்லாம நம்ம இப்போ அந்த எபேசியர் 6 முதல் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இந்த இடத்துல பவுலடியார் தெளிவா சொல்றாரு, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஏன் அந்த கர்த்தருக்குள் அப்படின்ற வார்த்தையை முக்கியமா வைக்கிறாருன்னா, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மையாக தான் செய்வாங்க. ஏன்னா பிள்ளைகள் மேலே அதீத ஒரு அன்பு கொண்டு கரெக்டாக நடத்துறது பெற்றோர்களாக இருப்பாங்க. ஆனாலும் அந்த பெற்றோர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை அறியாமல், ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளாமல் அதன் மாறான வழியில் சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம சில நேரங்களில் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் கீழ்ப்படுகிற நாம அந்த சத்தியத்திற்கு, அதாவது கர்த்தருக்கு ஏற்ற விஷயங்களையும் சரியாக அந்த மாதிரியான கீழ்ப்படிதலில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு வார்த்தை. ஏன்னா நாம நம்மளுடைய பேரண்ட்ஸ் சரியா ஆண்டவருடைய வார்த்தைகளை சத்தியத்துக்குள்ளார நடக்காத போதோ, ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்காத போதோ, அவங்க சில விஷயங்கள் தவறாக இது பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம சரியான விதத்துல அவங்களுக்கு புரிதலை கொண்டு வரணும். இல்ல நம்ம அந்த விஷயத்த சரியா எடுத்து செய்து அவங்களுக்கு நம்ம சத்தியத்தின்படி நடக்கிறது எந்த ஒரு தவறுலையும் போகாதுங்கிறத நம்ம நடந்து கொள்வதன் மூலமா அவங்களுக்கு காண்பிக்கணும். அது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம கொலோசையர்ல கூட 3வது
அதிகாரம் 21வது வசனத்துல பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானதுன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா காரியத்திலையும் சொல்லப்படும் போதும் இந்த அதிகாரம் முழுவதும் படிக்கும்போது நம்மளுக்கு தெளிவா தெரியும், கிறிஸ்து அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் எல்லா அவரோட கீழ்ப்படிதல் மூலமா தேவசத்துக்கு ஒப்பு கொடுத்து நடந்ததன் மூலமா எப்படி அந்த கீழ்ப்படிதல் எல்லா நன்மைகளுக்கு ஏதுவா நடக்குதோ அந்த கீழ்ப்படிதல் வேணுங்கிற ஒரு கட்டத்தில் தான் இதை கொண்டு வருது. அப்போ அந்த வேதத்தின் படிதான் இதுவும் தெளிவா அந்த மாதிரியான கீழ்ப்படிதலுக்குள்ளார கொண்டு வருது. அப்போ அந்த சத்திய வார்த்தைகளுக்கு நேரா நம்ம நடத்ததுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம இது பண்ண வேணாம். அதுவே நியாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. திஸ் இஸ் ரைட்னு. அப்போ அந்த மாதிரி சில நேரங்கள்ல சில பெற்றோர்களுக்கு அந்த சத்திய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி நடந்திருக்க தெரியாது. ஏன்னா அதனாலதான் 4வது வசனத்துல கூட பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாகன்னு பெற்றோர்களுக்கு சொல்றாங்க. அப்போ நம்ம சரியா அந்த சுவிசேஷத்தின் பாதையில கரெக்டா நடக்கும்போது, அந்த சத்தியத்தின் பாதையில் நடக்கும்போது இன்னுமா நம்ம பெற்றோர்களுக்கு சரியான ஒரு வழிதான் அப்படிங்கறது நம்மளும் அவங்களுக்கு காண்பிக்க முடியும். அதுக்காக அவங்க எந்த விதத்திலையும் அவங்களை அசட்டை பண்ணுங்கிறது இல்லை. அதை தான் நம்மளுக்கு நீதிமொழிகள் 23வது அதிகாரத்துல 22வது வசனத்துல பார்த்தோம்னா, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக்கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு அடுத்த வசனத்துல தெளிவா சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு. அப்போ சத்தியத்தை இங்க வாங்கினா பிசிக்கலா வாங்குறது நம்ம சொல்லல. சத்தியம் அதாவது நம்மளுடைய சத்தியம் எது? வேத வசனமே சத்தியம். அந்த வேத வார்த்தைகளின் படி நடக்கிறது நம்ம முக்கியமா பார்க்கணும். அந்த ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதன் மூலமா நம்ம என்னாக்கப்படுவோம்? நீதிமானாக்கப்படுவோம். அதனால்தான் அடுத்த வசனத்துல நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வானோ. அதுக்கு அடுத்த வசனத்துல உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வாள். எப்போ நம்ம அந்த சத்தியத்தின் வழியில் நடக்கும் போது, நம்ம சரியான ஞானத்தோடு காணப்படும் போது நம்மளுடைய பெற்றோர்களும் மகிழத்தக்க வண்ணத்துல நம்ம இருப்போம். அப்போ அந்தபடியான ஒரு சரியான விஷயத்துல அவங்க ரட்சிப்பை அந்த அறியாத விதத்திலையும் இருக்கும்போது பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. நம்ம பெற்றோர்கள் நமக்காக சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரட்சிப்பின் பாதை எவ்வளவு அவசியமா இருக்குங்கிறத சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருடைய ரட்சிப்புக்காக அவங்களுக்காக பிரேயர் பண்றது அவ்வளவு அவசியமா இருக்கு. நேரம் ஒதுக்கி தன்னுடைய பெற்றோர்களுக்காக எத்தனை பிள்ளைகள் அவங்க ரட்சிப்புக்குள்ளாகணும்ன்ற பிரயாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. அதை இன்னைக்கு ஒரு தலையாய கடமையோடு எடுத்துக்கோங்க. எந்த பெற்றோர்கள் இன்னமும் சத்தியத்தின் வார்த்தைகளை சரியா அறியலையோ, ரட்சிப்புக்குள்ளாக சரியா நடக்கலையோ, அவங்களுக்காக தேவனை நோக்கி பாருங்க. அந்த பெற்றோர்களை கனம் பண்றதுல ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. அவங்களுக்குரிய கனத்தை கொடுங்க, அவங்களுடைய வழியில் நடங்க. அவங்க இந்த உலகத்துல பல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருப்பாங்க, அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. ஆனாலும் கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல அவங்களையும் ரட்சிப்பின் பாதைகளில் கொண்டு வரதுல நீங்க மிகவும் கவனமா இருங்க. அதற்கு நீங்க வார்த்தைகளை ஸ்திரப்பட்டு ரட்சிப்புக்கான வழியில நீங்க சரியான பாதையில இருக்கணும். இதை நினைவுல வைத்து செயல்படுங்க. இந்த சிந்தனை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்கு பரமபிதாவா இருந்து எங்களுக்கும் எங்க பெற்றோர்களுக்கும் நீர் ஒருவராய் இருந்து நடத்துகிறீங்க ராஜா. உமக்குள் இருந்து நாங்கள் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் அப்பா எங்க பெற்றோர்களையும் அப்பா நாங்கள் முழுமையாய் கனப்படுத்தும் விதமாகவும் அப்பா அவர்களை முழுமையான ரட்சிப்புக்குள்ளார் நடத்துவதற்கு நாங்களும் பிரயாசப்படுகிற வண்ணமாகவும் அவர்களுடைய சொல் கேட்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் உமக்கு கீழ்ப்படிந்து அப்பா உங்களுடைய வார்த்தைகள் கேட்டபடி நடக்கிறதற்கும் எங்களுக்கு நீங்க எங்களுடைய இருதயத்தை வியர்லுங்க ராஜா. அப்படின்னு செய்ய போகிற நன்மைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.